சார் வணக்கம். இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி. கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த கடையாளூர் பக்கம் ஸோ திருவேங்கடம் அப்படிங்கிற லொக்கேஷனில் உங்களுக்கான பயிற்சி, ஃபிசிக்கல் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணப்படும். இதற்கான கொஸ்டின் மாடல் பேப்பர் உங்களுக்கு தயாரித்து வழங்கப்படும். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது துணை இராணுவப்படை என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை அப்படின்னு அழைக்கிறோம். இதை மத்திய தொழில் பாதுகாப்புப்படை அப்படிங்கிற ஒரு பிரிவில் உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணக்கூடிய டேட் 5/3/2025 3/4/2025 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1161. இதில் வந்து 1048 நீங்கள் எடுக்கணும். ஸோ 113 சீட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. எக்ஸர்விஸ்மென்ட் சொல்லுவோம் அவங்களுக்காக. ஸோ இதில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வரை படிச்சுட்டு 12 வரை தான் படிச்சிருக்கோம் சார், எங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம போகலாம். இதில் என்னென்ன வேலையாக இருக்குன்னு பாருங்கள். சமையல் பண்ணுறது, காப்லர் வேலை, தைக்கிறது, டெய்லர், பார்பர், வாசர்மன், ஸ்வீப்பர், பெயிண்டர் வேலை இருக்குது, கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மாலி தோட்ட வேலையை பார்க்கக்கூடியவர், வெல்டர், அதாவது வெல்டிங் வேலை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு போகலாம். ஸோ அது போக அட்டெண்டர். இந்த மாதிரி வேலைகளுக்கு குறைஞ்ச படிப்பு தகுதியில் நீங்கள் இருந்தீங்க, இதுக்கான ஐடிஐ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான சர்டிஃபிகேட் அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கான தகுதி உள்ளவர்கள். ஸோ அதை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. எந்தெந்த மாகாணங்களுக்கு எவ்வளோ பெரிய சீட்டுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத விவரமாக போட்டிருக்காங்க. பார்பருக்கு எத்தனை சீட்டு, டெய்லருக்கு எத்தனை சீட்டு, துணி தைக்கிறவங்க அவங்க டெய்லர் தெரிஞ்சால் போகலாம். சரி, இதை குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, ஆண்களும் போகலாம், பெண்களுக்கும் இதில் வேகன்சி வந்துருக்கு. அதுதான் பெரிய விஷயம். மிலிட்ரினாலே பொதுவாக வந்து ஆண்கள் தான் போவாங்க, பெண்கள்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிதானா? அதான் நம்ம பார்க்குறோம். இதில் அடுத்து உங்கள்கிட்ட என்ன வேணும் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. ஒன்று ஜென்ரல் காஸ்ட்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு பிரிப்பாங்க. ஸோ ஜென்ரல் காஸ்ட் எப்படின்னா 23 வரைக்கும் போய்க்கலாம் வயசு. ஓபிசி வந்து 26 வயசும் போய்க்கலாம். எஸ்டிஆர் இருந்தாக்க அவங்க 28 வயசு வரைக்கும் போய்க்கலாம். சரி, இப்போ மத்திய அரசுக்கு போனால் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம மாநிலத்தில் வந்து பிசி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வச்சுருப்போம், பேக்வர்டு கிளாஸ்னு வச்சுருப்போம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கான இன்கம் டேக்ஸ்குள்ளதும் இதுவும் பண்ணி கொண்டு வரணும். சரிதானா? அதுதான் முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 3 வகையான டெஸ்ட்டு நடக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ரோசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓடுறது, அதேமாதிரி அங்குள்ள மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் சீட்டு என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாம், டிஎம்ஏ, அதாவது டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னுடைய 3 ப்ரொசீஜர். இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு பேஜில் நடக்கும். சரியா? இப்போ ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு கால்பர் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு பாஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு எத்தனை பர்சன்டோ அதை ஒதுக்கிட்டு அதை எடுப்பாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க செகண்ட் ஸ்டேஜில். அதில் பார்த்து முடித்த உடனே அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேராக உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல்லையும் ப்ளஸ் ரிட்டன் எடுத்த எக்ஸாமையும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே தானா? இப்போ இந்த 2 வேலையும் முடிஞ்சாச்சுன்னா, மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வேலை ஸ்கொயராக ஆயிரும். இப்போ அதுக்கான எதில் போய் அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு இந்த அதுக்கு இருக்குது ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. சேஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கே அப்ளை பண்ணலாம்? இசேவை மையம், ஸோ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கவங்ககிட்ட நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். ஓகேவா? சரி, இதுக்கான எஜுகேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ என்னெல்லாம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. காப்லர், டெய்லர், குக், கார்பெண்டர், மேல், பெயிண்டர், சார்ஜர், மெக்கானிக், வாஷர்மேன், வெல்டர், எலக்ட்ரிக்கல், மோட்டார் பம்ப் attendant. Industrial Training Institute trained personnel will be prepared
அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் அந்தக்கான சர்டிஃபிகேட் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம். சரிதானா? படிப்பு என்ன இருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு. ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம், சென்ட்ரல் போர்டில் படிச்சிருக்கலாம், கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களில் படித்திருக்கலாம். இதற்கு என்னன்னா மெட்ரிகுலேஷனுக்கு ஈக்குவல் அல்லது 10th கிளாஸ் சர்வீஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிதானா? நீங்கள் சென்ட்ரல் மாநில கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ அடுத்து வயசு என்ன கிடக்கான்னு பாருங்கள். 1/8/2025 படி 2002 இருந்து 2007 வரைக்கும் உள்ள காலங்களில் பிறந்தவராக இருக்கணும். 2002 இருந்து 2007 காலங்களில் பிறந்தவராக இருக்கணும். இப்போ அதற்கான டீட்டெயில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருஷம் SC ST கிடைக்கும், 3 வருஷம் இவங்களுக்கு கிடைக்கும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி யாராவது விடோ, அதாவது மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்டாக அவங்க இறந்து இல்லை அவங்க பிள்ளைகள் ஏதாவது அந்த மாதிரி இருந்தாலும் போகலாம். அதற்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் கொண்டு போகலாம். சரிதான்? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி இந்த கண் உடம்புலாம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துட்டாங்க. மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் எவ்வளோ இருக்கணும்? மால் 165 இருக்கணும், ஃபீமேல் 155 இருக்கணும் ஹைட்டு. ஜஸ்ட் வந்து 78 to 83. ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதை பற்றி தெளிவாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டோம். ரொம்ப லென்த்தாக இருக்கும். இதில் வந்து படிக்கிற பற்றின ஒரு மேட்ரு எல்லாமே சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏஜ் வந்து அந்தந்த காலகட்டங்களில் கேட்டகரி வைஸ் கொடுத்துப்பாங்க இல்லையா, அது மட்டும்தான் இருக்கணும். அது மாதிரி 10th தான் படிப்பு உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளது. வேறு மற்றபடி இதில் பெருசாக விஷயங்கள் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கடையாளூர் டி, தென்காசி மாவட்டம் கடையாளூர் டியில் மைதானம் விரைவில் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஸோ இதில் அப்ளை பண்ணக்கூடியவங்க கொடுக்கப்பட்ட நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். குறைஞ்ச தொகையில் நம்ம அதற்கான நிர்ணய தொகையை நம்ம வச்சுருவோம். ஸோ இந்த வேலைக்கு போகணும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய இதில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ப்ளஸ் ஹிந்தி வரக்கூடிய தேர்வுகள் ப்ளஸ் இங்கிலீஷ் எப்படி அந்த மாதிரி தேர்வுகள் வரும் அப்படிங்கிறதுக்கான இதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ அங்கே ஓடக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோ ஓட வேண்டியிருக்கும் அப்படின்னு பாருங்கள். 1.6. அதுதான் மெயின். நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், சும்மா வந்தால் வராது ப்ராக்டிஸு. எவ்வளோ நிமிஷம்? 6 நிமிஷம் 30 செகண்டில் 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கடக்கணும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 800 மீட்டரை 4 நிமிஷத்தில் கடக்கணும். ஸோ இதுதான் அவங்கள ப்ராக்டிஸில் கொடுக்கக்கூடிய வேலைகள். ஓகேவா? இதில் நீங்கள் பண்ணிட்டே அப்படின்னா ஃபிசிக்கலில் லேசாக தேர்வு ஆகிடலாம். ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ரைட். இப்போ இதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த காஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாவது NCC அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கான இதை கொடுப்பாங்க. சரிதானா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொரு பிரிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை இருக்கும், என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது டெஸ்ட்டு வைப்பாங்க. சரிதானா? ஸோ இதுதான் இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன். ஸோ ஷார்ட்டில் நம்ம போகலாம், நிறைய ப்ரீப்பிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த மேல் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனையுமே உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டில் வரும். அந்த சைனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் அனுப்பணும். இதுதான் மேட்ரு. ஸோ வாழ்த்துக்கள். யாரெல்லாம் வேலைக்கு போகணும், எதாவது கிடைச்ச வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நம்ம ஸ்க்ரீனில் இதில் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஹெல்ப்பை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். இது முழுக்க சொல்கிறேன். தொழில் தெரிஞ்சவங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ், நீங்கள் டெய்லராக இருக்கீங்க, ஒரு டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அது செல்லுபடி ஆகும். ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஸோ உங்களுக்கு எதாவது மாடலாக தைக்க சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டில், நீங்கள் அழகாக தைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக பாஸ் பண்ணலாம். ஸோ கம்பல்சரியாக ஃபிசிக்கல், ரிட்டன் டெஸ்ட், கண்டிப்பாக மெடிக்கல், இந்த 3 கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 வெற்றி அடைஞ்சவங்க திருப்பி அந்த நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். மிக்க நன்றி. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.